ஹலோ கைஸ், வெல்கம் டு கங்கா ஸ்டோரி. இன்றைக்கி பட்டுக்குட்டிக்கு கீரை போட்டு சாதமும் எங்களுக்கு சிக்கனும் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பட்டுக்குட்டிக்கு இன்றைக்கி கீரைக்கு வல்லாரக்கீரை எடுத்துக்கிட்டேன். ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு பிஞ்சு சோம்பு, 2-3 கடுகு, 2 மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதோடு சேர்த்து தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டுட்டு வல்லாரக்கீரையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பருப்பு சேர்த்து அரிசி சேர்த்து செஞ்சிட்டோன்னா பட்டுவுக்கு கீரை சாதம் ரெடி ஆயிரும். எங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி டிக்ஸ் ரெடி பண்ணேன். பொதுவாக பெரியவங்களுக்கு வல்லாரக்கீரை செய்யும்போது நம்ம முட்டை போட்டு செய்வோம், ஏன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ளது. ஆனால் குழந்தைங்களுக்கு செய்யும்போது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வல்லாரக்கீரை சேர்த்தாவே போதும். கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா திரும்ப சாப்பிடவும் மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கணும். வல்லாரக்கீரை நம்ம வாங்கும்போது ரொம்பவே பார்த்து வாங்கணுங்க. கொஞ்சம் வளவளன்னு ஒரு கீரையை வல்லாரக்கீரைன்னு இப்போ விற்றுட்ருக்காங்க. ஆனால் அது வல்லாரக்கீரை கிடையாது, கொஞ்சம் சொரப்பு தன்மை கூட கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் 2க்கான டிஃப்ரென்ஸ் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன்.